பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கனான் தேசம், இன்றைய பாலஸ்தீன் மண்ணில் அல்லாஹ் ஒரு மகத்தான வரலாற்றை எழுதத் தொடங்கினான். ஒரு குடும்பத்தின் கதை, சோதனையின் கதை, பொறுமையின் கதை, மன்னிப்பின் கதை. இதுவே அல்-குர்ஆன் அனைத்திலும் சிறந்த கதை என்று அழைத்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் வாழ்க்கை வரலாறு. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் நபியின் மகன், இப்ராஹிம் நபியின் பேரன், இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட இந்த மகான் 12 மகன்களின் தந்தை. கனான் தேசத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லம் இறை அன்பும் நேர்மையும் வழிகாட்டலும் நிறைந்த இல்லம். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை மட்டும் தனிச்சிறப்பாக திகழ்ந்தது. அவன் பெயர் யூசுப். இரவு ஆழமாக கவிந்திருந்தது. சிறுவன் யூசுப் தன் தாயிடம் சேர்ந்து தூங்கினான். அன்று இரவு அல்லாஹ் அவனுக்கு ஒரு கனவு அனுப்பினான். சாதாரண கனவல்ல அது. ஒரு நபியின் வாழ்க்கை முழுவதையும் முன்கூட்டியே காட்டும் ஒரு தெய்வீக காட்சி. அந்த கனவில் 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் மூன்றும் யூசுப்பை நோக்கி மெதுவாக தாழ்ந்தன, சஜ்தா செய்தன. அல்லாஹ்வின் திட்டம் ஒரு கனவின் மொழியில் அன்றிரவு பேசியது. அடுத்த விடியல் யூசுப் தன் தந்தையிடம் ஓடினான். அப்பா, நான் ஒரு கனவு கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை நோக்கி சஜ்தா செய்தன. யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவை கேட்டவுடன் உறைந்தார். அவருக்கு புரிந்தது, இது சாதாரண கனவல்ல, இது அல்லாஹ்வின் நிச்சயம், இது ஒரு பெரிய நபியின் அறிவிப்பு. ஆனால் யாக்கூப் நபி மகிழ்ச்சியோடு மட்டும் இருக்கவில்லை. அன்பான கண்களில் ஒரு கவலை மின்னியது. மகனே என்று மெல்ல சொன்னார், இந்த கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லாதே. மனித மனதில் உறங்கும் பொறாமை சில நேரங்களில் எதையும் செய்யும். ஷைத்தான் மனிதனுக்கு வெளிப்படையான எதிரி. அந்த எச்சரிக்கை ஒரு தந்தையின் அன்பு மட்டுமல்ல, ஒரு நபியின் ஞானம். ஆனால் சகோதரர்களுக்கு தெரியாமலா போகும் தந்தையின் அன்பு யாருக்கு அதிகம் என்று. யூசுப்பும் அவன் தம்பி பென்யாமினும் தந்தையின் இதயத்தில் இடம் பிடித்திருந்தனர். நாம் 10 பேர் இருக்கிறோம், ஆனாலும் அப்பாவுக்கு அவர்களே அதிகம் பிடிக்கிறார்கள் என்று சகோதரர்களின் மனதில் பொறாமையின் விதை மெதுவாக முளைக்கத் தொடங்கியது. அந்த விதை நாளொரு நாள் ஒரு கொடும் செயலாக வெடிக்கும் என்று அவர்கள் அறியவில்லை. அல்லாஹ் ஒரு கனவை அனுப்பியிருந்தான். அந்த கனவு வெறும் தூக்கத்தில் தெரிந்த காட்சி அல்ல. அது பல ஆண்டுகள் கடந்து கண்ணீரும் சிறையும் தாண்டி நிறைவேற இருந்த ஒரு வாக்குறுதி. ஒவ்வொரு கஷ்டத்திலும் அல்லாஹ்வின் திட்டம் மறைந்திருக்கிறது. அந்த திட்டம் என்றும் தவறுவதில்லை. அத்தியாயம் 1 முடிந்தது. அடுத்த அத்தியாயத்தில் சகோதரர்களின் சதி மற்றும் கிணற்றில் ஒரு குழந்தையின் தனிமை.